إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تحاسدوا ولا تباغضوا ولا تدابروا وكونوا عباد الله إخوانا رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈகள் தபஅத்தாபிகள் நல்லடியார்கள் நேசர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. இறை இல்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் பணிந்து நடக்கும்படி எவற்றையெல்லாம் அல்லாஹ் வாழ்வில் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பா உங்களுக்கும் தக்வாவுக்கு வசியத்துடன் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் மனிதர்களுக்கு ஏராளமான நியமத்துகளை அருள் பார்க்கியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு நியமத்தோடும் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்தில் பயன்படுத்த வேண்டும். இல்லையானால் நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த அடியானிடத்தில் அந்த நியமத்தை பற்றி விசாரிப்பார். அதனால உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை ஏற்றத்தால் உள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். சிலர்களை அறிவுள்ளவர்களாக, இன்னும் சிலர்களை அறிவற்றவர்களாக, இன்னும் சிலர்களை வசதி வாய்ப்புள்ளவர்களாக, இன்னும் சிலர்களை ஏழைகளாக, இன்னும் சிலர்களை திறமசாலி உள்ளவர்களாக, இன்னும் சிலர்களை நிறத்தில் வெண்மை உள்ளவர்களாக, இன்னும் சிலர்களை கருப்புள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா இப்படி ஏற்றத்தால் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் மனிதனை படைத்திருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இதனால அல்லாஹ் தஆலா மனிதனை கொடுத்திருக்கிற நியமத்துகளும் வித்தியாசப்பட்டதாக இருக்கின்றது. ஒருவரை கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத் இன்னொருவரை கொடுக்கப்படாமல் இருக்கலாம். இன்னொருவரை கொடுத்த நியமத் இவரை கொடுக்கப்படாமல் இருக்கலாம். அதனால் உலகில் இந்த நியமத்துகளை அனுபவித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக உலகில் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, என்னுடைய பார்வை சீராக வேண்டும், என்னுடைய கேள்வி திறன் சீராக வேண்டும், என்னுடைய பேச்சு சீராக வேண்டும், என்னுடைய உள்ளம் சீராக வேண்டும். இது அனைத்தும் சேர்ந்துதான் பரிபூர்ணமான தீனுல் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஏ விசுவாசிகளே, நீங்கள் தீனுக்குள் மார்க்கத்துக்குள் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, ஒரே இடத்தில் தெளிவு இருக்கின்றது, அஹ்லாக் சீர்கெட்டதாக இருக்கின்றது. ஒருவர் தொழக்கூடியவராக இருக்கிறாரு, ஆனால் தனவந்தராக இருக்கிறாரு, ஆனால் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவராக இல்லை. ஹஜ்ஜி செய்யக்கூடிய வசதியாய் பிறந்தோம், ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தோம், அதை செய்யாதவராக இருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனிடத்தில் முழுமையாக இஸ்லாம் வாழவே அல்லாஹ் விரும்புகிறார். நம்முடைய நாம் செய்யக்கூடிய சில இபாதத்தில் மாத்திரம் இது பரிபூர்ணமாக இஸ்லாத்துக்குள்ள நாம் இருக்கிறோம் என்று நினைக்க முடியாது. ஒரு மனிதனுடைய பார்வை ஹலாலாக இருக்க வேண்டும், பேச்சு அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும், உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் பிறரை பற்றி வஞ்சகமோ குரோதமோ பொறாமையோ பெருமையோ நயவஞ்சத்தனமோ இருக்கக்கூடாது. உள்ள பரிசுத்தத்தை அல்லாஹ் விரும்புகிறார். குர்ஆன்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது அஹும் யக்ஸிபூன ரஹ்மத ரப்பி நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது அவர்களா நபியே உமது இரட்சகனுடைய அந்த நுபுவத்தை, அந்த மார்க்க கல்வியை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பங்கு வைக்கிறார்களா? அவர்களா பங்கு வைக்கிறார்கள்? அல்லாஹ் சொல்றான், நாம் இவ்வளவு வாழ்வில் மனிதர்களுக்கு தேவையான, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான, அவர்களுடைய வாழ்க்கை தேவையானவைகளை அவர்களுக்கு மத்தியில் நாம் பங்கு வைத்து விட்டோம். அவர்களில் சிலர்களை காண உயர்த்திருக்கிறோம். அந்தஸ்தினால, படித்தரத்தினால சிலர்களை காண சிலர்களை நாம் உயர்த்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர்கள் சிலர்களை உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஊழியர்களாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்றத்தால் உள்ளவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது, அல்லாஹ்வுடைய இந்த நுபுவத் இருக்குது, மனிதரை சேமித்து வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய குப்பைகளை விட, உலகத்துடைய வஸ்துக்களை விட மேலானது சிறந்தது என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கூடிய நியமங்களை பார்த்து எமக்கு பொறாமை கொள்ள முடியாது.
எனக்கு அவர்களுடைய நியமத்தை பார்த்து ஏந்த முடியாது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் இதை எச்சரிக்கின்றான். அல்லாஹ் இதை விரும்ப மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது அம் யஹ்சுதூன الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتيناهم ملكا عظيما. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரிசாலத்தை கொடுத்தான், நுபுவத்தை கொடுத்தான், சஹாபா பெருமக்களுக்கு ஈமானை கொடுத்தான். அந்த யூதர்கள், அந்த இறை நிராகரிப்பாளர்கள் இதை பார்த்து பொறாமை கொண்டார்கள். இதை பார்த்தவர்கள் பொறாமை கொண்டார்கள். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம். அவர்களுடைய அந்த பிச்சளங்களில் வந்த ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்களுக்கு பெரும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம். கண்ணியமானவர்களே, இவைகளை பார்த்து அவர்கள் பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை கொடுத்திருக்கிற நியமத்தை பார்த்து இந்த உலகத்துல ஒருவர் ஏங்கக்கூடியவராக இருந்தால், பிறருடைய நியமத்தை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவராக இருந்தால் அதால வரக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத், நான் உங்களுக்கு பொறாமை என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். ஏன் தெரியுமா? ஃபைன்னல் ஹஸத யக்குலுல் ஹஸனாத்தி கமா தஅக்குலுன் நாருல் ஹதப. இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபில இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள். பொறாமையின் மூலமா வரக்கூடிய விபரீதம் எது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமா மனிதன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை என்ற நோய் அந்த மனிதன் செய்யக்கூடிய சகல நல்ல கர்மங்களையும் அழித்து விடுகின்றன, அந்த இபாதத்துடைய நன்மையை போக்கி விடுகின்றன, சாப்பிட்டு விடுகின்றன என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை தெளிவுபடுத்தினார். ஒரு நெருப்பை எடுத்துக்கொண்டால் நெருப்பு எப்படி விரைவுகளை எரித்து சாம்பலாக்கி விடுகின்றதோ அதே போன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை என்ற நோய் அந்த மனிதன் செய்யக்கூடிய இபாதத்துடைய நன்மைகளை இல்லாமாக்கி விடுகின்றன, அழித்து விடுகின்றன என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், ஒருவர் ஒரு வீட்டை அழகா கட்டிவிட்டால் அதை சிலரை பார்த்து ஏங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், பொறாமை என்றால் அதுக்கு வரைவிலக்கணத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பொறாமை என்பது பிறரை கிடைச்சிருக்கக்கூடிய அந்த அருள் பாக்கியங்கள், அந்த நியமத்தில் அவரிடத்தில் இருந்து அது பறிபோய்விட வேண்டும், அவருக்கு அது கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் உள்ளத்தால் நினைக்கிறதுதான் பொறாமை என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக சொன்னார்கள். நாம் செய்யக்கூடிய இந்த குர்ஆன் திலாவத்தா இருக்கலாம், நாம் தொழக்கூடிய ஐங்கால தொழிலா இருக்கலாம், நாம் வாரி வழங்கக்கூடிய இந்த தர்மங்களா இருக்கலாம், இவைகள் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ளத்துல பிறகு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த நியமத்தை பார்த்து என்னுடைய உள்ளத்துல பொறாமை வந்துவிட்டால் இந்த இபாதத்துடைய நன்மைகள் அடிபட்டு போய்விடும், இந்த இபாதத்துடைய நன்மைகள் அது வீணா போய்விடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஒருவர் வாகனம் வாங்குறதா இருந்தா அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், அவருக்கு துஆ செய்ய வேண்டும். ஒருவர் தொழில முன்னேறி போவதா இருந்தா
கண்ணியமானவர்களே, அதை பார்த்து நாம் மாஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ் துஆக்கள் செய்ய வேண்டும், அவரை ஊக்குவிக்க வேண்டும், அவரை நாம் உற்சாகப்படுத்த வேண்டுமே ஒழிய அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நியமத் பழிபோக வேண்டும் என்று நாம் எண்ணம் கொள்வது தவறு. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இதை தடுக்கின்றது. ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த கியாமத்துடைய நாளில் என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களோ என்னுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வுடைய அஸாபை விட்டு என்னை பாதுகாக்க மாட்டாது, எனக்கு எந்த ஒரு பயனையும் தர மாட்டாது. ஆனா யாரெல்லாம் உள்ள பரிசுத்தத்தோட அல்லாஹ்விடத்துல வந்தார்களோ, சாலியான அமல் செய்துவிட்டு ஈமான் கொண்ட நிலைமையில உள்ள பரிசுத்தம், பெருமையை விட்டும், பொறாமையை விட்டும், குரோதத்தை விட்டும், வஞ்சகத்தை விட்டும், முனாஃபிக்தனத்தை விட்டும் யாரெல்லாம் உள்ள பரிசுத்தத்தோட அல்லாஹ்விடத்துல வந்தார்களோ இவர்களை தவிர, இவர்களை அல்லாஹ்வுடைய அஸாபை விட்டும் இவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமான் இவர்களை பாதுகாக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் என்னை வசதி வாய்ப்புள்ளவனாக உலகத்தில் ஆக்கவில்லை, அது நாம் நலவென்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு தெரியும் யாரை எப்படி வைக்க வேண்டும், யாருக்கு எந்த நியமத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு எந்த அருள் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தெரியும். ஒருவருக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்தால் அவர் ஹராத்துல செலவழிப்பாரு, ஹராத்துல போய்விடுவாரு என்று இருந்தால் அல்லாஹ் அவர் பணத்தை கொடுக்காமல் இருப்பது அது அவர் மீது அல்லாஹ் செய்த பேரருள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் பிறருடைய நியமத்தை வைத்து அல்லாஹ் எனக்கு இப்படியான நியமங்களை உலகில் தரவில்லையே என்று சொல்லி ஏகக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தரப்பட்டிருக்கிற நியமத்தை வைத்து ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு கீழால் உள்ள அப்படியான என்னை விட கீழ் தரத்தில் உள்ளவர்களை நாம் துனியாவில் பார்க்க வேண்டும். தீனுக்கு வரக்கூடிய நேரத்தில் எனக்கு மேலால் உள்ள தீன்ல எனக்கு மேலால் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுக்கு கீழ உள்ள அந்தஸ்தில் உள்ளவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேல் உள்ள அந்தஸ்தில் உள்ளவர்களை பார்க்காதீர்கள். ஏன்? அதை பார்த்தால் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றியற்ற முறையில் நடத்தீர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்கள். அதனால துனியால அல்லாஹ் எனக்கு ஒரு அருள் பாக்கியத்தை தந்திருக்கிறான், எனக்கு ஒரு நியமத்தை தந்திருக்கிறான், எனக்கு ஒரு திறமை தந்திருக்கிறான், எனக்கு ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான், எனக்கு வசதியை தந்திருக்கிறான் என்றிருந்தால் இந்த நியமத்தை அனுபவித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், ஒரு திருமணம் நல்ல அமைப்பில் அமைந்து விட்டால் அந்த திருமணத்தை பிரிக்க எத்தனையோ பேர் முயற்சி செய்கிறார்கள். ஏன் காரணம்? உள்ளத்தில் வந்த பொறாமை என்ற நோய்தான் காரணம். ஒருவர் அல்லாஹ் உடுத்துவிட்டால் அவரை பார்த்து எழுதக்கூடியவர்கள் சிலர் முன் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால், கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் சிலர் உள்ளம் மோசமான, உள்ளம் அசிங்கமான, பொறாமை உள்ள சிலர் அதை பார்த்து ஏங்குகிறார்கள். இவருக்கு இது கிடைக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹு பில்லாஹி மின்னா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கதிரை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலா கதிர், அல்லாஹ்வுடைய விதி, அதை நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் தாயிலே வயிற்றில வைத்து அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்வாதாரத்தை, மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். எவ்வளவு காலம் உலகத்தில் வாழுவான், எவ்வளவு காலம் உலகத்தை அனுபவிப்பான், உலகத்தில் எப்படி வாழுவான், உலகத்தில் அவருடைய வாழ்வாழ்த்துடைய நிலைமை, அது அல்லாஹ் தஆலா தாயிலே வயிற்றில வைத்து அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். கண்ணியமானவர்களே, உலகத்தை வந்ததன் பின்னால இன்னொரு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நியமத்தை பார்த்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது.
இந்த பொறாமையினால வரக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? உள்ளத்துல ஒரு மனிதனை பற்றி ஒரு மோசமான அவரை கொடுத்திருக்கூடிய அந்த நியமத்தில் இல்லாம போக வேண்டும், பறிக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால், கண்ணியமானவர்களே, அந்த பொறாமையின் காரணமாக அவர் இவருக்கு எதிராக சூனியம் செய்ய முன்னேறுவார். கண்ணியமானவர்களே, இவருடைய உள்ள எரிவதன் மூலமாக இவருடைய பார்வை அவருக்கு பாதிப்புள்ளதா மாறிவிடும், கண்ணூரா மாறிவிடும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் உள்ளத்துல ஒரு மனிதனை கொடுத்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை பார்த்து எழுதக்கூடிய நேரத்துல, கண்ணியமானவர்களே, அவர் வாயெடுத்து ஏதாவது என்று சொல்லிவிட்டால் அது இவருக்கு விளைவாக வந்து நிற்கும். அவர் கண்ணால அவர் ஏங்கினால் அது கண்ணூராக வந்து நிற்கும், கண் திருஷ்டியாக வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி உலகத்துல போட்டிக்கும் பொறாமையிலையும் வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள் இமாமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? உள்ள பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், قد أفلح من تزكى. யாரெல்லாம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, தன்னுடைய உள்ளத்திலே கூடிய நஜீசான அழுக்கான இந்த பொறாமை, இந்த நயவஞ்சத்தனம், இந்த பெருமை, அதே போல பெருமை, இப்படியான மோசமான பண்பாடுகளை விட்டு யாரு தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ இவர் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், قد أفلح من زكاها وقد خاب من دساها. யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ, மோசமான பண்பாடுகளை விட்டும் மோசமான எண்ணங்களை விட்டும் பிறரை பற்றி கெட்டெண்ணம் வைக்காம, பெருமை அடிக்காம, பிறருடைய நியமத்தை பார்த்து ஏங்காம, பொறாமை படாம யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ இவர் வெற்றி அடைந்து விட்டார். யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை பொறாமை மூலமாக, பெருமை மூலமாக, குரோதத்தின் மூலமாக, வைராக்கியத்தின் மூலமாக யாரெல்லாம் அழுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவங்களை, உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களுடைய சொத்து செல்வங்களை பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். இருந்த போதிலும் உங்களுடைய அமல்களையும் உங்களுடைய உள்ள பரிசுத்தத்தையும் அல்லாஹ் பார்க்கின்றான், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகான ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கின்றான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய தன்னுடைய மகன்மார்கள் மிகவும் விருப்பத்துக்குரிய 2 மகன்மார்கள் இருந்தார்கள். பின்யாமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன், யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன். 12 சகோதரமார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 சகோதரமார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா தன்னுடைய தந்தை யூசுப், பின்யாமீன் என்று சொல்லக்கூடிய இந்த இருவர்களுடன் மிகவும் இரக்கமா இருக்கிறாங்க என்றதை வச்சு ஏனைய சகோதரமார்கள் பொறாமைப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் ஆலோசனை செய்தார்கள், நாங்கள் யூசுஃபை என்ன செய்வோம்? உள்ளத்துல வந்த பொறாமையுடைய தாக்கம் பெரும் விளைவுகளை சேர்த்தது. சொன்னார்கள், قال قائل منهم لا تقتلوا يوسف والقوه في غيابة الجب. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மசூரா செய்யக்கூடிய நேரத்துல, ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்துல அவர்கள் ஒருவர் சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொலை செய்ய வேண்டாம், சிலவங்க கொலை செய்ய வேண்டும் மசூரா பண்ணினாங்க. ஏன் காரணம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட மிகவும் இரக்கமுள்ளவராக இருந்தாங்க.
ஏனைய சகோதரர் ஏனைய மான்மார்களை விட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட மிக இரக்கமுள்ளவர்களா இருந்தாங்க. இது இவர்களுக்கு பொறாமையா மாறிட்டு உள்ளத்துக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சு. அதனால் என்ன செய்தார்கள்? நாம் யூசுஃபை கொலை செய்வோம் என்று சிலர்கள் மசூரா சொன்னார்கள், சிலர்கள் ஆலோசனை செய்தார்கள். அந்த சமயத்தில் ஒருவர் சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூசுஃபை கொலை செய்யாதீங்க, அவரை நாம் இப்படியான ஒரு வேலை செய்வோம். என்ன செய்யுங்க? பால் கிணத்தில் அவரை தள்ளிவிடுங்கள், ஒரு கிணத்தில் அவரை தள்ளிவிடுங்கள், அவரை போட்டு விடுங்கள் என்பதாக மசூரா சொல்லவும் அந்த மசூரா கபூலியத்தாயிற்று. அந்த ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாரு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்துல அவர்கள் பொய்யை சொல்லி விளையாட கூட்டிட்டு போர் என்பதா சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் இதோ கிணத்தில் தள்ளிவிடலாம், இதோ சந்தர்ப்பமா அமைந்திருக்கின்றது என்று கண்ணியமானவர்கள் அவர்கள் யூசுஃபை கிணத்தில் தள்ளிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலா யூசுஃபை பாதுகாத்தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். கண்ணியமானவர்கள் எதால வந்த விளைவு? தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் என்று விளங்கவில்லை, தன்னுடைய உள்ளத்தில் வந்த பொறாமையின் காரணமாக கொலை செய்ய முற்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய 2 மான்மார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது வத்லு அலைஹிம் நபா இப்னு ஆதம் பில் ஹக் إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين. அல்லாஹ் தஆலா ஹாபீல் காபீல் 2 மான்மார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தாங்க. காபீலோடு சேர்ந்து ஒரு சகோதரி இரட்டையா பிறந்தாங்க. காபிலும் இன்னொரு சகோதரி இரட்டை பிள்ளையா பிறந்தாங்க ஒரே பிரசவத்துல. ஹாபிலோட சேர்ந்து காபிலும் இன்னொரு சகோதரி ஒரே பிரசவத்துல பிறந்தாங்க. அந்த மார்க்கத்துல திருமணம் எப்படி முடித்து கொடுக்க வேண்டும், சட்டம் எப்படி இருந்தா, காபிலோட பிறந்த சகோதரிய ஹாபிலுக்கும் ஹாபிலோட பிறந்த சகோதரிய காபிலுக்கும் திருமணம் முடிச்சு கொடுக்கணும். இதுதான் மார்க்கத்துடைய தீர்ப்பா இருந்துச்சு, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். கண்ணியமானவர்களே, ஹாபிலோட பிறந்த சகோதரி அழகற்றவளா இருந்தா, அளவு குறைந்தவளா இருந்தா. ஆனா காபிலோட பிறந்த சகோதரி வசீகரமாக அளவுள்ள அழகான ஒரு பெண்ணா இருந்தா. இந்த நேரத்துல என்னோட பிறந்த சகோதரி அளவுள்ள நாயே ஹாபிலுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க சம்மதிக்க வேண்டும், நான் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை நடக்க முடியாது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாங்க. இந்த நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு, இந்த புறாமை கொள்ளக்கூடியவர்களுக்கு, இந்த யூதர்களுக்கு, இந்த உண்மையான சம்பவத்தை சொல்லுபவர்களுக்கு இதால என்ன விளைவு? இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 2 பேர்களுக்கும் குர்பானி எடுக்க சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, காபில் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயியா இருந்தான், ஹாபில் ஆடு மேய்க்கூடிய ஒரு ஆட்டுடனா இருந்தான். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்துல ஹாபில் அல்லாஹ்வை அஞ்சின தக்வா உள்ள நல்ல ஒரு மனிதராக இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய ஆட்டு மந்தையிலிருந்து நல்ல அழகான நல்ல கொழுத்த நல்ல விலை மதிப்புள்ள ஒரு ஆட்டை குர்பானி செய்தார். காபில் தன்னுடைய விவசாயத்துல கீழ்த்தரமாயிக்கக்கூடிய விலை மதிப்புல குறைவாயிக்கக்கூடிய அதை குர்பானி செய்தார். அல்லாஹ் தஆலா ஹாபிலுடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டான். ஹாபிலுடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. ஏன்? கொடுக்கக்கூடிய நேரத்துல நல்லதை கொடுக்கல. ஹாபில் நல்லதை விவசாயத்துல நல்லதை கொடுக்கவில்லை.
அதனால இத்தனை செய்து அந்த குர்பானிய சாப்பிட வானத்தில் ஒரு நெருப்பு வந்து எரித்து விட்டது. யாருடைய குர்பானி நெருப்பினால் எரிக்கப்படுமோ அவருக்கு ஹாபிலுடைய சகோதரிய திருமணம் முடிச்சு கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஹாபிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹாபிலுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க இருக்கக்கூடிய நேரத்துல ஹாபில தன்னுடைய சகோதரனை பார்த்து சொன்னான், நான் உங்களை கொலை செய்வேன் என்று சொன்னான். ஆனா ஹாபில் சொன்னாரு, நீங்க என்ன கொலை செய்தாலும் பரவாயில்லை, நான் உங்களை கொலை செய்ய மாட்டேன், அந்த பாவத்துக்கு நான் உடந்தையாக மாட்டேன், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். கண்ணியமானவர்களே, கடைசிக்கு என்ன நடந்துச்சு? உள்ளத்துல வந்த ஒரு பொறாமை காரணமாக அந்த கல்யாணம் அந்த தன்னுடைய பிறந்த காவிலோட பிறந்த சகோதரிய ஹாபிலுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க இருந்ததுனால முடிவானதினால ஹாபில் கொலை செய்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த விளைவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல எங்கெல்லாம் கொலை நடக்குமோ அந்த கொலையில ஒரு பங்கு ஒரு பாவம் ஹாபிலை போய் சேரும் என்பதாக சொன்னார்கள். கியாமத் வரைக்கும் எங்கெல்லாம் கொலை நடக்குமோ எங்கெல்லாம் கொலை செய்யப்படுவார்களோ அந்த கொலையில அந்த பாவத்தில் ஒரு பங்கு ஹாபிலுக்கு வந்து சேரும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல அறிவாய். முதலாவதாக உலகத்தில் கொலையை அறிமுகப்படுத்தினவர் ஹாபில் தான். அதனால அந்த பாவத்தில் ஒரு பங்கு இவரை போய் சேரும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால இந்த பிறரை கொடுத்திக்கூடிய நியமங்களை பார்த்து நாம் ஏங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுல ஒரு நல்ல விடயம் நடக்கிறதா இருந்தா அதை பார்த்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. சில குடும்பங்கள்ல பார்க்கலாம், ஒருவர் திடீரென்று முன்னேறிவிட்டால் துனியாவுடைய அமைப்புல வசதி வாய்ப்புள்ளோர மாறிவிட்டார். கண்ணியமானவர்கள், அவரை விழுத்தாக்குவதற்காக வேண்டி அட வசதி இல்லாமக்கிறதுக்காக வேண்டி அதுக்குரிய சூழ்ச்சிகளை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர் செய்வினை செய்கிறார்கள், சிலர் சூரியன் செய்கிறார்கள், சிலர் கண்ணீர் படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏதாவது வந்த விளைவு அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பொறாமையின் காரணமாக வந்த விளைவுதான் கண்ணூரா மாறுது. அந்த மனிதனை சூனியம் செய்யக்கூடிய நிலைமைக்கு போய் மாற்றி விடுகின்றது இந்த பொறாமை என்ற நோய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், மா ஹஸத்து அஹதன் அலா ஷைஇன் மின் அம்ரி துன்யா லிஅன்னஹு இன் கான மின் அஹ்லில் ஜன்னah ஃபகைஃப அஹ்ஸுது அலா அம்ரி துன்யா வஹிய ஹகீரத்துன். இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் பெருமொரு மகான் கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். பெருமொரு தாபி, சிறந்த ஒரு மனிதர். அவர் சொல்றாரு, நான் உலகத்துல இந்த உலகத்துடைய விடயத்துல யாருக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்துல பார்த்து நான் யார் மீதும் பொறாமை கொள்ளவில்லை, நான் யார் மீதும் பொறாமைப்படவில்லை. ஏன்? அவர் சொர்க்கவாதியா இருந்தார். இந்த உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நியமத்தை பார்த்து நான் பொறாமை கொள்ள நான் தகுதியற்றவன். ஏன்? இது உலகத்துடைய அர்த்தமான விடயம். அதனால நான் அவரை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டேன். அடுத்ததா சொன்னார்கள், வைகானுமினாலும் அவர் ஒரு நரவாதியா இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்தை பார்த்து நான் ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவருடைய முடிவு நரகமாயிருக்கும் போது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த உள்ள பரிசுத்தம் உள்ளவர்கள், இமாமார்கள், நல்லடியார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுடைய சபைக்கு வரக்கூடிய நேரத்துல எப்படி வாரேன் தெரியுமா? வான சலீமு சபர், இந்த உள்ளத்துல யாரை பத்தியும் கெட்டெண்ணமோ பொறாமையோ வஞ்சகமோ குரோதமோ எல்லா நிலைமையில உங்களிடத்துல வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடு
கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியில சில சஹாபாக்கள் வசதி உள்ளவர்களே இருந்தார். ஆனா சஹாபாக்கள் யாரும் அந்த அவர்களுக்கு மத்தியில வசதி உள்ள சஹாபாக்களை பார்த்து பொறாமைப்படவில்லை, பொறாமை கொள்ளவில்லை, துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நாம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கலான ஒரு திருமணம், ஒரு மணமகள், ஒரு மனைவி அமைந்துவிட்டால், ஒரு நல்ல இடத்துல ஒரு திருமணம் நடக்க போகின்றிருந்தால் கண்ணியமானவர்களே துஆ செய்ய வேண்டும். அதுக்கு மாத்தமா அதை பிரிக்க, அதை இல்லாமக்க நாம் முயற்சி செய்யக்கூடாது. ஏன்? இந்த பொறாமை என்ற தன்மை யாருடைய சிபத் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூதர்களுடைய பண்பாடுதான். அவர்களுடைய உள்ளத்துல முஸ்லிம்களை பத்தி எப்பயும் பொறாமை இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருத்தூனகும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதன் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யூத கிறிஸ்தவருடைய உள்ளத்துல முஸ்லிம்களை பத்தி எப்பயும் பொறாமை இருந்து கொண்டே இருக்குமா? ஏன் காரணம்? முஸ்லிம்கள் எல்லோரும் அவர்களுடைய மார்க்கத்தை திரும்பிவிட வேண்டும். இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு அவர்களுடைய மார்க்கத்தை வர வேண்டும் என்னத்தை அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். ஏன்? ஹஸதன் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், அவருடைய உள்ளத்துல ஏற்பட்டிருந்த அந்த பொறாமையின் காரணமாக இப்படி அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். இந்த பொறாமை என்ற தன்மை யாருக்குரிய தன்மை? யூதர்களுடைய கலாச்சாரம். யூதர்களுடைய தன்மை ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹாசது, நீங்க ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட வேண்டாம், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தபாகலு, சொன்னார்கள், நீங்க ஒருவருக்கொருவர் வெறுத்து நடக்காதீர்கள், ஒருவருக்கொருவர் வெறுத்து நடக்காதீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்க அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்களான சகோதரர்களா மாறிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வியாபாரத்தில் ஒருவர் முன்னேறுவதா இருந்தா அதை பார்த்து துஆ செய்ய வேண்டும், அதை பார்த்து நல்ல வாழ்க்கையை சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, அதை பார்த்து அவரை நாம் கீழே விழுத்தாட்ட சூழ்ச்சி செய்யக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீங்க, ஒருவருக்கொருவர் வெறுத்து நடக்காதீங்க, வெற்றி நடக்காதீங்க. ஒருவரை பத்தி ஒரு இடத்துல விசாரிக்கக்கூடிய நேரத்துல உள்ளத்துல அவரை பத்தி நல்ல எண்ணம் இருந்தா நல்லதே சொல்லுவார். பொறாமை இருந்தா இல்ல இவர் அப்படி அல்ல இவர் இப்படி என்று சொல்லி கண்ணியமான அவர் அப்படியே தாழ்த்தியே போட்டுடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்கள், இந்த நம் சமூகத்துல ஒரு நோயாக இது பரவி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எல்லா துறையிலும் உள்ளவர்களுடைய உள்ளத்துல இந்த பொறாமை என்ற நோயை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால வியாபாரம் என்று வரக்கூடிய நேரத்தில் இருக்கலாம், நிக்காவா இருக்கலாம், உலகத்துல எந்த விடயமா இருக்கலாம், என்னை விட ஒருவர் முன்னுக்கு வாழவா இருந்தா நாம் சந்தோஷப்பட வேண்டும், உள்ளத்தினால சந்தோஷப்பட வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அப்பதான் இவர் ஒரு மூமினா இருப்பார். இல்லை என்றால் அவர் பரிபூர்ணமான மூமினா இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஈனு அலா கலாயில் ஹவாயிஜி பில் கித்மானி ஃபஇன்ன குல்ல தி நிஅமத்தின் மஹ்சூத். இப்னு அபி துன்யால மஜ்மு ஸவாயிதுல வரக்கூடிய ரிவாயத், பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட தேவைகளை நீங்க அதை நிறைவேற்றிக் கொண்ட விஷயத்துல, அதை செய்து கொண்ட விஷயத்துல மறைச்சி ஒழிச்சு மக்களுடைய கண்ணை தென்படாத விதத்துல அதை மறைத்து செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ஏன் அப்படி நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும்? ஃபைனலி குல்லி நிஅமத்தின் மஹ்சூத் சொன்னாங்க. ஒவ்வொரு நியமத்திலும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு நியமத்திலும் அவர்களுடைய அறிவா இருக்கலாம், ஆற்றலா இருக்கலாம், அழகா இருக்கலாம்,
கண்ணியமானவர்களே, வசதியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இது கண்ணூர் இந்த பொறாமை கொள்ளக்கூடிய விடயம் என்பதா சொன்னார். ஒவ்வொரு நியமத்தோடும் பொறாமை கொள்ளப்படக்கூடியது. அதனால ஒரு வீட்டை கட்டுவதா இருந்தா மக்களுக்கு தென்படாத விதத்துல அதை மறைத்து கட்டுங்கள். ஒரு வாகனத்தை வாங்குறதா இருந்தா எல்லோரிடத்திலையும் சொல்லாதீர்கள், அதை நீங்கள் ரகசியமான முறையில செய்து கொள்ளுங்கள். ஏன்? எல்லோருடைய உள்ளமும் ஒரு உள்ளமா இருக்காது. குலூபுன் ஷத்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மனிதனுடைய உள்ளங்கள் வித்தியாசப்பட்டதா இருக்கும். சிலவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் சொன்னா பாரக்கல்லாஹ் மாஷா அல்லாஹ் துஆ செய்வாங்க. இன்னும் சிலர்ட்ட சொன்னா அப்படியா உள்ளத்தினால வேற அமைப்பை யோசனை பண்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாரு, மனிதனை கொடுத்திருக்கிற அத்தனை நியமத்தோடும் பொறாமைப்படக்கூடியவைகள் தான். அதனால உங்களுடைய காரியங்களை மறைத்து ஒழித்து செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அடுத்ததாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு சில எதிரிகள் இருக்கிறார்கள், சில பகைவர்கள் இருக்கிறார்கள். கேட்கப்பட்டது அவர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய எதிரிகள் யாரு கேட்கப்பட்டது. சொன்னார்கள், அல்லாஹ் அவனுடைய அருள், அவனுடைய நியமத்தை, அல்லாஹ்வுடைய அருளினால அல்லாஹ் மனிதர்கள் கொடுத்திருக்கிற அந்த நியமத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தபரானில வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் செய்யக்கூடிய சார இபாதத்துகள், கண்ணியமான இவர்களுடைய நன்மை நாம் உலகத்தில் பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இபாதத் செய்கிறார், தொழுகிறார், குர்ஆன் திலாவத் செய்கிறார், தர்மங்களை கொடுக்கிறார், ஆனா அதனுடைய நன்மையை அவர் பேணக்கூடியவராக பாதுகாக்கக்கூடியவராக இல்லை. காரணம், அந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற பொறாமை காரணமாக அவர்களுடைய நன்மை அப்படியே அழிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய நஷ்டம்! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹஸத இல்லா ஃபிஸ்னைன், இரண்டு விடயங்களை பொறாமை கொள்ளலாம், இரண்டு விடயங்களை பொறாமை கொள்ளலாம். பொறாமை என்ற கண்ணியமானவர்களே, உலமாக்கள் கிதாபுல சொல்றாங்க, இன்னொரு கொடுத்திக்கூடிய நியமம் அவற்றின் பறிக்கப்படணும், அது கலட்டப்பட வேண்டும், அவற்றின் இல்லாம போக வேண்டும். இதுதான் உள்ளத்துல வரக்கூடிய எண்ணம். இந்த எண்ணமிக்கவே இந்த எண்ணத்துக்கு தான் பொறாமை என்று சொன்னாங்க. ஆனா ஹதீஸ்ல வரும் புகாரில லா ஹஸத இல்லா ஃபிஸ்னைன், இரண்டு விடயங்கள்ல பொறாமை கொள்ளலாம். பொறாமை என்றா அதுல இரண்டு விதமா சொல்லி இருக்கிறாங்க உலமாக்கள். ஒன்று, ஒருவரு கொடுத்திக்கூடிய நியமத்தை பார்த்து, யா அல்லாஹ் எனக்கும் அந்த நியமத் கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, அவரு கொடுத்திக்கூடிய நியமத் இல்லாம போகணும் என்ற எண்ணம் வைக்கல, அப்படி யோசனை பண்ணல. அவரு கிடைச்சிக்கூடிய அந்த அருள் பார்த்து எனக்கும் கிடைக்கும். இது இஸ்லாம் விரும்பக்கூடிய பொறாமை, இதை இஸ்லாம் விரும்புது. ஆனா ஏற்கனவே முன்னால சொன்ன இன்னொரு கிடைச்சிக்கூடிய அந்த நியமத் பழிவாகணும் என்ற எண்ணம் தான் கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ரெண்டு விஷயங்கள்ல பொறாமை கொள்ளலாம். சொன்னாங்க, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு குர்ஆன் ஓ யகூமு பிஹி ஆனா அல்லைல் வ ஆனா அன்-நஹார். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குர்ஆனுடைய பார்க்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பார்க்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதன் அல்லாஹ் ஹாஃபிஸ் ஆக்கியிருக்கிறான், ஒரு ஆலிமா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இவர் என்ன செய்வார்? இந்த குர்ஆனை வைத்து இரவு கால தொழுகையில ஓதுகிறார், அமல் செய்கிறார், அல்லாஹ்வை நெருங்குகிறார். இதை பார்த்து பொறாமை கொள்ளலாம். யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் தருவாயாக என்று பொறாமை கொள்ளலாம்.
இதுக்கு வைத்தான்னு சொல்லுவாங்க அரபுல. இதாகும். அடுத்த வரகுலன் ஆத்தா உள்ளால் மால் ஒரு தனவந்தர் அல்லாஹ் ஒரு வசதி வாய்ப்பு ஒருவருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர் இரவு பகலா அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல விஷயங்களுக்கான செலவழிக்கிறார். அதனால அல்லாஹ் அவரை கொடுத்திருக்கிற சொத்தை போன்று வசதி வாய்ப்பை போன்று எனக்கும் தந்தருவாயாக என்ற ஒரு மனிதனை கேட்க முடியும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இல்லாம அவர்களுடைய நேமத் பறிபோக வேண்டும், இல்லாம போக வேண்டும், அவர் முன்னேறக்கூடாது. இது கூடாது, ஹராம். இஸ்லாம் தடுக்குது. இது மோசமான அஹ்லாக், மோசமான பண்பாடு என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவா தெளித்தறிந்தது. கண்ணியமானவர்களே, அதனால உள்ள பரிசுத்தம் உள்ளவர்களை தான் சொர்க்கத்துடைய வாதாக்கள். மசலல் ஜன்னத்துல்லதி வஇதல் முத்தகூன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் யாருக்கு? தக்வாதாரிகளுக்கு. தக்வாதாரிகள் யாரு? உள்ள பரிசுத்தம் உள்ளவர்கள். பிறரை பார்த்து ஏங்க மாட்டார்கள், பிறருடைய நியமத்தை பார்த்து ஏங்க மாட்டார்கள், பொறாமைப்பட மாட்டார்கள். அவனுடைய உள்ளத்துல திறமை இருக்காது, நயவஞ்சத்தனம் இருக்காது, பிரோகம் இருக்காது, இன்னொரு வெற்றி நடக்கூடிய தன்மை இருக்காது. இவங்க தக்குவாதாரிகள். இந்த தக்குவாதாரிகள் தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நாம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்வோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜாக்களை நிறைவேற்றி தந்தல்வாயாக. என்னை உள்ள பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றி அருள்வாயாக. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசிங்கமான குணங்களை நீக்கி அருள்வாயாக. நல்ல பண்பாடுகளை தந்தல்வாயாக. உள்ள வெளிச்சம் உள்ளவர்கள் ஆக்கி அருள்வாயாக. உள்ள பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக்கி அருள்வாயாக. என்னுடைய விவாதத்தில் ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய அமால்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களுடைய வாழ்வாரத்தில் செழிப்பையும் பரக்கத்தையும் உண்டாக்குவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. அவர்களுடைய உள்ளத்திற்குரிய கவலைகளை போக்கி வருவாயாக. சுபிச்சமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்தல்வாயாக. எம்முடைய குடும்ப வாழ்க்கையை நிம்மதிக்குரியதாக்கி அல்வாயாக. எம்முடைய சொத்துல பறக்கச் செய்வாயாக. எம்முடைய வியாபாரத்துல பறக்கச் செய்வாயா. எம்எல்ல யாரெல்லாம் நோயாளிகளா இருக்கிறார்கள் யா அல்லாஹ் அப்படியான நோயாளிக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தல்வாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.